என் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் இவ்வளோ மோசமா போகும்னு நெனச்சு கூட பார்க்கல. ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சாட்டர்டே தான் ப்ராஜெக்ட் சப்மிஷன் இருக்குன்னு யூனிவர்சிட்டிலேருந்து குடுத்த டைம் டேபிள்ல இருந்துச்சு. பட் என் டிபார்ட்மெண்ட்ல நம்ம ஃப்ரைடேவே வச்சுக்கலாம். சாட்டர்டே எல்லாத்துக்கும் ஒர்க்கிங் டே இல்ல, லீவுன்னு சொன்னாங்க. சரி நாங்களும் ஓகே லீவ் அப்போ ஒர்க்கிங் டே வைக்காம இருந்தா சந்தோஷம் தான் நெனச்சுட்டு இருந்தோம். பட் ஃப்ரைடே சப்மிஷனுக்கு தேர்ஸ்டே ஈவினிங் தான் நாங்க டாக்குமெண்டேஷன் புக்கே கையில வாங்குனோம். அப்புறம் ஃப்ரைடே மார்னிங் என் கைடு கிட்ட சைன் வாங்கலான்னு போனேன். டைம் சரியில்ல போல. நான் ப்ராஜெக்ட் பண்ணும்போது, ப்ராஜெக்ட் ரிவ்யூ காட்டும்போது கூட இவ்ளோ திட்டு வாங்கல. பட் அந்த ஃபைனல் சைன் வாங்குறதுக்குள்ள அந்த அம்மா எங்கள வச்சு செஞ்சுட்டாங்க. சரி பரவால்ல இன்னைக்கு ஒரு நாள் தான் முடிச்சு தூக்கி போட்டு போயிரலாம் அப்படின்னு தான் இருந்தோம். பட் என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. திடீர்னு இன்னைக்கு ப்ராஜெக்ட் சப்மிஷன் வேணாம். யூனிவர்சிட்டிலருந்து சொன்ன மாரி சாட்டர்டே மார்னிங் வச்சுக்கலாம். நீங்க மட்டும் வாங்க அப்படின்னு சொல்ட்டாங்க. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அப்புறம் அகைன் எல்லாமே ரிப்பீட் மோட்ல போயிட்டு இருந்துச்சு. காலைல சீக்கிரமா எழுந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம். நானும் என் கிளாஸ்மேட் வேற காலையிலே ரூம்க்கு வெளிய உட்காந்து பொலம்பிட்டு இருந்தோம். அப்புறம் மார்னிங் சாப்பிட்டு கிளாஸ் போனோம். காலேஜ்ல யாருமே இல்ல. மயான அமைதியா இருந்துச்சு. தென் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்ததும் டிபார்ட்மெண்ட் போயிட்டோம். ஒரு ஒரு டீமா போய் எக்ஸ்டர்னல் மேம் பார்த்துட்டு வந்தாங்க. அப்புறம் நாங்களும் போனோம். போய் நல்லா தான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த மேம் என்கிட்ட கொஞ்சம் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க போல. என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க. அவ்வளோதானா இஷ்யூ ப்ராஜெக்ட். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நான் வேற அப்படியே முழிக்கிறேன். அப்புறம் நான் ஒண்ணு சொல்ல, அவங்க ஒண்ணு சொல்ல, இப்படியே கொஞ்ச நேரம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில நானே ரியலைஸ் பண்ணி நம்ம ரொம்ப ஆர்க்யூ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்களும் பரவாயில்லம்மா இப்போ தானே ஸ்டார்ட் பண்றீங்க. நெக்ஸ்ட் டைம் இன்னும் பெருசா பண்ணுங்க. ஐ அம் எக்ஸ்பெக்டிங் மோர் ஃப்ரம் யூ அப்படிலாம் சொன்னாங்க. நாங்களும் விட்டா போதுன்னு சொல்லிட்டு, ஓகே மேம், ஷூர் மேம், தேங்க் யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.